விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் சீசன் 9ல் ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒரு கண்டஸ்டன்ட் தான் பார்வதி அவர்கள். அவங்க வெளியில் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அதில் ஒரு இன்டர்வியூவில் சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. அதாவது என்னை பற்றி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், திவ்யா, சபரி, அரோரா, கானா வினோதினி, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் என்னுடைய நபருக்கு நான் யாருன்னு தெரியும். ஸோ அதில் வந்து தெளிவாகவே இருக்கும். உள்ளே நாங்கள் வந்து எப்படி இருந்தோமோ அதே போல் தான் வெளியிலையும் இருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் இருக்குது, புரிதல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கருத்தும் வந்து நீங்கள் சொல்ல வேணாம். நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு போகிறோம். அந்த வாழ்க்கை வந்து அதில் பாசிட்டிவ், குட், பேட் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். வை ஷுட் யூ பாதர்? நீங்கள் எதுக்கு வந்து பாதர் ஆகணும்? எதுக்கு அதில் வந்து ஒரு கருத்து சொல்லணும்? அண்ட் அது மட்டும் இல்லை, கைண்ட்னஸ்ஸாக இருங்க எல்லாருக்கிட்டேயுமே. அந்த ஒன்று மட்டும்தான். என்னை நீங்கள் வந்து எதுலேயுமே வந்து நீங்கள் அடிச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும், கருத்து சொல்லணும், இல்லை வெளியில் இறங்கி ஒரு வேலையை பார்க்குறதுன்னு எல்லாத்துலேயுமே என்னை நீங்கள் வந்து அடிச்சுக்க முடியாது. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் எமோஷ்னல், அந்த லவ், அந்த ஒரு விஷயம் வந்து நான் விழுந்துருவேன் தான். அண்ட் வீட்டுக்குள்ளே முதல் முறையாக நான் வந்து லவ்வை வந்து நான் உணர்ந்தேன். ஸோ அதை வந்து நான் வெளிக்காட்டினேன். அது ஒரு அழகான ஃபீல். அது வந்து இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்குள்ளே அந்த ஒரு இது இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஃபைனலாக லவ் வின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டோட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.